முருகாசரணம். அம்மா தொடங்கலாம்மா. சரிங்கண்ணா. முருகாசரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. வீரவேல் முருகனுக்கு அரோஹரா. பலன் தரும் பாராயண திருப்புகழ் பட்டியல் வரிசையில் முதலாவதாக எடுத்த காரியம் வெற்றி பெற ஓத வேண்டிய திருப்புகழ் கைத்தல நிறைகள். தத்தன தன தன தத்தன தன தன தத்தன தன தன தனதான கைதல நிறைகனே அப்பமூடவல் போரே கப்பிய கரிமூகன் அடிபேனே. கைதல நீரைகனே அப்பமோடவல் பொறி கப்பிய கரிமூகன் அடிபேனே. கற்றிடும் நடியவர் புத்தியில் ஊரைபவர். கற்றிடும் நடியவர் புத்தியில் ஊரைபவர். கற்பகம் எனவினு கடிதேரும் மத்தமும் மதியமும் மத்தமும் மதியமும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்புருதீரல் பூய மதயானை. மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்புருதீரல் பூய மதயானை. மத்தல வயிரனை மத்தல வயிரனை உத்தமி பூதல்வனை. மத்தல வயிரனை உத்தமி பூதல்வனை மட்டவிழ் மலர் கொடு அணிவேனே. முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. முப்புறம் எரி செய்த முப்புறம் எரி செய்த அச்சிவனூரை ரதம். முப்புறம் எரி செய்த அச்சிவனூரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீரா. முப்புறம் எரி செய்த அச்சிவனூரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீரா. துயரது கோடு சுப்பிரமணி படும் அப்புன மதனிடை இபமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை. அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே. அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே. கைத்தல நிறைகணி அப்பமுடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேனி. கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேறும். மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்புருதிரல் புய மதயானை. மத்தல வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே. மத்தல வயிரனை மத்தல வயிரனை உத்தமி பூதல்வனை. மத்தல வயிரனை உத்தமி பூதல்வனை மட்டவிழ் மலர்
பணிவேணே. மட்டுவிழ் மலர் கொடு பணிவேனே. முருகாசரணம். முருகாசரணம். இந்த திருப்பாடலானது விநாயகர் துதியாக நமக்கு அமைந்திருக்கின்றது. இந்த விநாயகர் துதி எதற்காக அப்படின்னு பார்க்கும் பொழுது, எந்த ஒரு செயலை தொடங்கினாலும், எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும், அது எந்தவித இடையூறுமின்றி அந்த செயல் நடைபெறுவதற்காக விநாயகப் பெருமானை தொழுவது தமிழர்களுடைய மரபாக இருந்து வருகிறது. அது ஆன்றோருடைய ஆச்சாரமாகவும் கருதப்படுகிறது. அந்த வகையிலே வினைகளை எல்லாம் நீக்கக்கூடிய, தடைகளை எல்லாம் விளக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதென்பது மிக முக்கியமான ஒன்று. அதனாலதான் இந்த விநாயகர் துதியை நம்ம முதல்ல பாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்புகளுக்குள்ள போனா நல்லா இருக்குமேன்னு இதனை வைத்திருக்கிறோம். இன்னொரு காரணம், நம்ம படிக்கக்கூடியது திருப்புகள். அது ஞானத்தினை தரக்கூடிய நூல். ஞான பண்டித சுவாமியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது அருணகிரிநாத சுவாமிகளால் அருளி செய்யப்பட்ட இந்த ஞான பொருளை உணர்த்தக்கூடிய திருப்புகள் நூலை படிக்க தொடங்கியிருக்கோம். எந்த விதமான சிரமமுமின்றி இறுதி வரை இந்த நூலை படித்து தெளிந்து அதுல சுவாமி என்ன குறிப்பிட்டிருக்காரோ, சுவாமி எவ்வாறு முருகப்பெருமானை அனுபவிச்சாரோ அதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னு விரும்பி இந்த நூலை நான் முறையா படிக்க எனக்கு அருள் செய் என்று விநாயக பெருமானிடத்திலே வேண்டுவதாகவும் இந்த திருப்புகள் நமக்கு வழிவகை செய்கின்றன. ஆக எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் முதலிலே விநாயகப் பெருமானுடைய வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக மரபையை ஒட்டி இந்த நூலை படிப்பதனால் ஏற்படக்கூடிய இடர்கள் அனைத்தையும் கலந்து கணபதியாகிய விநாயகனாகிய சுவாமி அருள் செய்வான் என்பதற்காக விநாயகர் துதியை முதலிலே வைத்திருக்கிறார். கணபதினு சுவாமிக்கு பெயர், கணங்களுக்கெல்லாம் பதியாக இருந்தமையால் விநாயகன்னு பெயர். நாயகன்னா தலைவன், விநாயகன்னா ஈடு இணை இல்லாத தலைவன். அந்த ஈடு இணை இல்லாத தலைவனை, முழுமுதற் கடவுளை, பரம்பொருளை துதித்து நூல் செய்வதும் நூல் படிப்பதும் நன்மை பயக்கும் என்பதற்காக இந்த விநாயகர் துதியை நம்ம முதல்ல பார்த்தோம். இந்த விநாயகர் துதிக்கான பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது, விநாயகப் பெருமானுடைய சிறப்பை சொல்லுகின்றார்கள். அவருடைய திருக்கரத்திலே நிறைய பழம், அப்பம், அவல், பொறி இவற்றை எல்லாம் வைத்து இவற்றை வாரி எடுத்து உண்ணக்கூடிய தன்மையிலே யானை முகத்தினை உடைய இந்த கடவுள் இருக்கின்றான். அவனுடைய திருவடிகளை விரும்பி அறிவு நூல்களை கற்கக்கூடிய அடியார்கள், இந்த திருப்புகள் முதலிய அறிவு நூல்களை கற்கக்கூடிய அடியார்களுடைய புக்தியிலே அவன் நீங்காது நிறைந்திருப்பவன். நினைத்தவற்றையெல்லாம் தரக்கூடிய கற்பக விருட்சம் போன்றவன். பிள்ளையார்பட்டியிலே சுவாமிக்கு கற்பக பிள்ளையார்னு பேர். ஆக கற்பகம் வினைகளை எல்லாம் நீக்கக்கூடிய பரம்பொருள் என்று விநாயக பெருமானுடைய சிறப்பினை 2 அடிகளை சொல்லி அடுத்து மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் என்று சொல்றார். மத்தம் என்பது ஊமத்தம்பூ, மதியம் என்பது சிவபெருமானுடைய சடாபாரத்திலே 3ஆம் நாள் சந்திரனை வைத்திருப்பார். மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன். சிவபெருமானுக்கு அரண்னு பேருண்டு. அவன் போர் செய்யக்கூடிய வலிமையுடைய ஆற்றலுடைய தோளினை உடையவன். அதான் சொன்னார், மற்பொரு திரள் உய மதையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கொடு பணிவேனேன்னு சொல்றார். மத்தள வயிறு, மிகப்பெரிய வயிறு. எதனை குறிக்கிறது தெரியுமா? அண்டம் முழுவதும் விநாயகப் பெருமானுக்குள் அடக்கம். அதனால சுவாமி எப்பையும் பெருவயிரோடு காட்சி தருகின்றார். உத்தமி புதல்வன் சொன்னார். அதாவது இங்க உத்தமினா பார்வதி தேவி. அருணகிரிநாதர் சிறப்பிச்சு தேவியினுடைய மேன்மையை கருதி உத்தமி என்ற சொல்லினை பயன்படுத்துகின்றார். தாயாராகப்பட்ட பார்வதி தேவி 32 அறங்கள் செய்த தர்ம சம்பர்த்தினியாக, அறம் வளர்த்த வள்ளியாக, அறம் வளர்த்த நாயகியாக விளங்குவதால் சுவாமிகள் உத்தமி என்று குறிப்பிட்டார். அந்த உத்தமியின் புதல்வனாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை தேன் நிறைந்த மலர்களை கொண்டு வணங்க வேண்டும். மட்டவில் மலர் கொண்டு பணிவேனேன். முத்தமிழ் அடைவினை முற்படு கெரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே என்றால், இயல் இசை நாடகமாகிய 3 தமிழின் அடைவாக இருக்கக்கூடியவர் விநாயகப் பெருமான். அவர் பாரதம் முதலிய காப்பியத்தை மேருகிரியிலே இருந்து எழுதிய சிறப்பினை சொல்லி திரிபுரத்தை எரித்த சிவபெருமான் அந்த சிவபெருமானுடைய தேர் சக்கரத்தை முறிக்க செய்த விநாயகப் பெருமான் என்று சொல்லுகின்றார். எல்லாம் வல்ல முருகப்பெருமான் வள்ளியை காதல் திருமணம் செய்ய வள்ளி நாச்சியார் வாழ்ந்த திணைப்புணத்துக்கு செல்கின்றார்.
அந்த திணைப்புணத்திலே யானையாக வந்து வள்ளியை அச்சுறுத்தி சுப்பிரமணிய சுவாமி திருமணம் செய்தருளிய சுவாமியும் இந்த விநாயக பெருமானுடைய உதவியின் மூலமாகத்தான் செய்தான் என்ற குறிப்பையும் இந்த பாடலிலே பதிவு பண்றார். கையிலே நிறைய பழங்களையும் அப்பத்தையும் அவள் பொறிகளையும் இவற்றை எல்லாம் எடுத்து உண்ணக்கூடிய கரிமுகனான விநாயகப் பெருமானுடைய திருவடியை வணங்கி படிக்கக்கூடிய அடியார்கள், நூல்களை கற்கக்கூடியவர்களுடைய புத்தியிலே இந்த சுவாமி உறைந்திருக்கின்றான் என்று சொல்லி கற்பகம் போன்று கேற்றவற்றை எல்லாம் தரக்கூடியவன் இந்த விநாயகப் பெருமான் என்று அவனை எண்ணி வழிபாடு செய்யும் போது வினைகள், கர்மாக்கள் முதலியவை எல்லாம் நம்மை விட்டு நீங்கும்னு சொல்லிட்டார். அவர் யாருடைய மைந்தன்னு சொல்லும் பொழுது ஊமத்தம்பூவையும் சடையிலே மதியையும் சூடியிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய புதல்வன், பராக்கிரமசாலி, போர் செய்யக்கூடிய வல்லமையுடைய மதயானையை போன்றவன், மத்தளம் போன்ற பெருவயிரை உடையவன், உத்தமியாகிய பார்வதி தேவியின் புதல்வன், அவனை தேன் நிறைந்த மலர் கொண்டு நான் பணிவேனேன்றார். முத்தமிழுக்கும் அடைவாக இருக்கக்கூடிய பரம்பொருள் மேருமலையிலே மகாபாரத காப்பியங்களை எழுதியவன் விநாயகப் பெருமான். சிவபெருமான் முப்புறம் எரி செய்தார். அந்த வரலாறு நமக்கு தேவாரங்கள்ல பாடுறாங்க. 3 புறத்தை சிவபெருமான் எரி செய்தது. திருவாசகத்திலும் அதனை பற்றி குறிப்பு இருக்கிறது. வளைந்தது வில்லு, விளைந்தது பூசல், உழைந்தன முப்புறம் உந்தி பெற, ஒருங்குடன் வெந்தவாறு உந்தி பெற அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்லிக்கிட்டே வருவார். இந்த முப்புறம் என்பது இன்றைய திருஅதிகை வீரட்டத்திலே பன்ருட்டிக்கு பக்கத்துல இருக்கு. அந்த பதியிலே தான் சுவாமி இந்த திரிபுர சம்ஹாரம் பண்ணார். திரிபுர சம்ஹாரம் என்பது தாரகாச்சன், கமலாச்சன், வித்யுமாலி என்ற 3 அசுரர்கள் சிவபெருமானிடத்திலே வரம் பெற்று தேவர்களுக்கு பல தொந்தரவுகளை கொடுத்து வந்தார்கள். அவர்கள் தங்கத்தாலும் வெள்ளியாலும் இரும்பாலும் கோட்டை கட்டி வானுலகத்திற்கும் பூலோகத்திற்கும் பறந்து பலருக்கு இடையூறு செய்தார்கள். இவர்களுடைய முடிவை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று எண்ணிய சிவபெருமான் 30 முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் சூழ அந்த திருவதிகை பகுதிக்கு வருகின்றார். அங்கே வந்து திருமாலும் நான்முகனும் முதலியோர் எல்லாம் தேராகவும் தேரின் சக்கரமாகவும் மாறுகின்றார்கள். எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் எல்லாவற்றிற்கும் மேலான பரம்பொருளாகிய விநாயகப் பெருமானை துதிக்க வேண்டும். அன்னைக்கு சிவபெருமான் ரதத்துல ஏறி அம்பு எய்யும் பொழுது அவருடைய தேர் சக்கரமானது முறிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அச்சு முறிந்த இடத்த அச்சிறுபாக்கம்னு சொல்லக்கூடிய மரபு நம்ம அறிகிறோம். பின்னர் எப்படி சிவபெருமான திரிபுரத்தை சம்ஹாரம் பண்ணார்னா தன்னுடைய புன்னகையின் மூலமாக சிரித்தார். அந்த 3 கோட்டையானது பொடி பொடியாக மாறியது. இந்த மாபெரும் செய்தியை அருணகிரிநாதர் இந்த திருப்புகள்ல ஒரு அடியில சொல்றார். முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. நான் முன்பு சொன்ன இந்த முப்புற கோட்டையையும் எரித்த சிவபெருமானுடைய ரதத்தின் அச்சை, தேர் சக்கரத்தை பொடி பொடியாக செய்த அதிதீரனாக இந்த சுவாமி இருக்கிறான். அதே சுவாமிதான் சுப்பிரமணிய சுவாமிக்காக யானையாக, மத யானையாக வள்ளி நாச்சியார் இருக்கக்கூடிய திணைப்புணத்திற்கு சென்று அவளை அச்சுறுத்தி முருகனோடு திருமணம் செய்து வைத்த பெருமாளாக இந்த சுவாமி இருக்கிறான் என்று இந்த விநாயகர் துதியிலே விநாயகப் பெருமானுடைய பெருமைகளையும் சிவபெருமானுடைய மைந்தனாக விளங்கக்கூடிய இந்த சுவாமியினுடைய சிறப்புகளையும் அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு அற்புதமாக எடுத்து காட்டுகின்றார். முருகாசரணம். அடுத்த பாடல் தடைகள் அகல ஞானம் பெறுவதற்காக பாடக்கூடியது. இந்த திருப்பாடலை அருணகிரிநாத சுவாமிகள் வயலூரிலே அருளி செய்கிறார். முருகாசரணம். முருகாசரணம். அடுத்த பாடல் தடைகள் அகல ஞானம் பெற ஓத வேண்டிய திருப்புகழ். பக்கரைவி சித்திரமன். தத்ததன 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 தனதான பக்கரைவி சித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பக்ஷியெனும் முக்ரதுர கமுனீப. பக்கரைவி சித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பக்ஷியெனும் முக்ரதுர கமுனீப. பக்குவ மலர் தொடையும் நக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள் கை வடிவேலும்.
பக்குவ மலர்த்துடையும் மக்குவடு பட்டுழிய பட்டுருவ விட்டருள் கைவடிவேலும் திக்கதும திக்கவரு குக்குடமும் ரக்ஷை தரு சிற்றடியும் முற்றிய பழ்நிறு தோலும் திக்கதும திக்கவரு குக்குடமும் ரக்ஷை தரு சிற்றடியும் முற்றிய பழ்நிறு தோலும் செய்ப்பதியும் வைத்துய திருப்புகழ் விருப்பமோடு செப்பென எனக் கருள் கை மறவேனே செய்ப்பதியும் வைத்துய திருப்புகழ் விருப்பமோடு செப்பென எனக் கருள் கை மறவேனே இக்கவிரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் நெய்யல் பொறி அவள் துவரை இளநீர் வண்டு இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் நெய்யல் பொறி அவள் துவரை இளநீர் வண்டு எச்சில் பயரப்பவகை பச்சரிசி விட்டு வெலரிப்பழம் இடிப்பல் வகை தனி மூலம் எச்சில் பயரப்பவகை பச்சரிசி விட்டு வெலரிப்பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடிசிற்கடலை பக்ஷணம் எனக்குளொரு விக்கின சமர்த்தனெனும் அருளாழி மிக்க அடிசிற்கடலை பக்ஷணம் எனக்குளொரு விக்கின சமர்த்தனெனும் அருளாழி வெற்ப குடிலச்சடில விற்பரமரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே வெற்பர் குடிலச்சடில விற்பரமரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே வித்தக மறுப்புடைய பெருமாளே வித்தக மறுப்புடைய பெருமாளே முருகாசரணம். சரணம். இந்த திருப்புகளும் விநாயகப் பெருமானுக்குரிய திருப்புகள் தான். இந்த திருப்புகளை அருணகிரிநாத சுவாமிகள் வயலூரிலே அருளி செய்கின்றார். ரொம்ப அற்புதமான திருப்புகளும் கூட. பக்கரை விசித்திரமணி என்று தொடங்கக்கூடிய பாடல். பக்கரை விசித்திரமணி என்பது அங்கவடியை குறிக்கும். அது பழைய கால ராஜாக்கள் குதிரையில வரும் பொழுது அந்த அங்கவடியை வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆடி முளக்கொட்டு உற்சவத்துல 7ஆம் நாள் அம்பிகை தங்க குதிரை வாகனத்துல வரும் பொழுது இந்த அங்கவடியை அணிந்து வருவாள். அப்படி அங்கவடி, பேரழகான பொன் நிறம் போன்ற மணி, சேனங்கள் இவற்றையெல்லாம் அணிந்து கம்பீரமாக நடக்கக்கூடிய பறவை மயில். இந்த மயில் எப்படி இருக்கா? குதிரை போன்று விளங்கக்கூடிய அளவிலே அது சிறப்பாக சொல்லப்படுகிறது. அந்த மயிலும் கடம்ப மரத்திலே நன்கு பூத்த மலர்களால் தொடுக்கப்பட்ட மலர் மாலையும், கிரவுஞ்ச மலையானது அழிந்து ஒளியும்படி அதன் மேலே பட்டுருவி செல்லுமாறு விட்டருளிய திருக்கை வேலும். இந்த கிரவுஞ்சகிரி என்பது சூரபத்மனுடைய நகரமான வீரமகேந்திரபுரத்தை மறைத்து கடலிலே நின்ற ஒரு மாபெரும் மலைக்குன்று. இந்த மலைக்குன்றை முருகப்பெருமானுடைய வேளானது கிழித்தது என்று நம்ம பார்க்கிறோம். அந்த பட்டுருவி சென்ற வேலினை வெற்றி வேலாயுதத்தை உடைய சுவாமி 8 திக்குகளும் மதிக்கும்படியை எழுந்துள்ள கொடியிலே சேவல். இவற்றை எல்லாமும் சுவாமியினுடைய சிறிய திருவடியும் 12 தோள்களையும் வயலூரையும் வைத்து உயர்ந்த திருப்புகளை விருப்பமோடு சொல்லு என்று எனக்கு அருள் செய்ததை நான் மறக்க மாட்டேன். இந்த பாடல்ல சுவாமி அருணகிரிநாதர் என்ன சொல்றாருன்னா, முருகப்பெருமானிடத்திலே உபதேசம் பெற்று முத்து முத்தாக முத்தைத்தரு என்ற பாடலை அருளி செய்த அருணகிரிநாதர் விநாயகப் பெருமான் அசரீரியாக அவருக்கு அருள் செய்கின்றார். முருகப்பெருமானுடைய பேரழகான மயில் வாகனத்தையும், அவன் அணிந்திருக்கக்கூடிய கடப்ப மலர் மாலையும், அவனுடைய வேல் சிறப்பையும், அவனுடைய சேவல் கொடியினுடைய பெருமையையும், அவனுடைய திருவடியையும், அவனது 12 தோள்களையும் இந்த வயலூரையும் வைத்து பாடு என்று சுவாமி அருள் செய்ததை இங்கே சொல்லுகின்றார். பக்கரை விசித்திரமணி பொற்கல்லணை இட்ட நடை. பச்சினா பறவை. என்ன பறவை? மயில் வாகனம். ஆக மயில் வாகனத்தினுடைய பெருமையையும்
முருகப்பெருமான் அணிந்திருக்கக்கூடிய கடம்ப மலர் மாலையையும் கிரவுஞ்சம் மலையை இரு கூறாக பிளந்த அவருடைய திருக்கை வேலையும் சொல்லி, அவருடைய திருவடி எல்லாவற்றையும் காக்கக்கூடிய திருவடி, 8 திக்கும் மதிக்கக்கூடிய அளவிலே மேன்மையுடைய மகிழ்வாகன கடவுள், சேவல் கொடியை ஏந்தி அருளக்கூடிய சுப்பிரமணிய கடவுள், அந்த கடவுளினுடைய சிறிய திருவடிகளையும் அவனுடைய 12 தோள்களையும் வயலூரையும் வைத்து இந்த உயர்ந்த திருப்புகழை விருப்பமோடு பாடு என்று நீ எனக்கு அருள் செய்ததை நான் மறக்க மாட்டேன் என்று விநாயகப் பெருமானிடத்திலே சொல்லிட்டு, விநாயகப் பெருமான் உட்கொள்ளக்கூடிய உணவு வகைகளை அருணகிரிநாத சுவாமிகள் பச்சனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நைவேத்தியமாக படைக்கக்கூடிய பதார்த்தங்களை இங்கே பட்டியலிடுகின்றார். இக்கவரை நற்கனிகள், சர்க்கரை, பருப்புடனை, எள் பொறி, அவள், துவரை, இளநீர் வன், எச்சில் பயர், அப்ப வகை, பச்சரிசி, பிட்டு வெள்ளரிப்பழம் என்று மிகப்பெரிய பட்டியலே போடுறார். இதுல குறிப்பிட்டப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள் அனைத்தும் சத்துவ குணமுடையது. அந்த சத்துவ குணமுடைய பதார்த்தங்களை எல்லாம் விநாயக பெருமான் எடுத்து உண்கின்ற அந்த செய்தியை இங்கே சுவாமி குறிப்பிடுகின்றார். நல்ல பழங்கள், சர்க்கரை, பருப்பு, கரும்பு, அவரை, எள் பொறி, அவள், துவரை, இளநீர், வண்டச்சீர் என்பது தேனை குறிக்கக்கூடியது. பழங்கள், சர்க்கரை, பச்சை அரிசி, பயர் மூலமாக செய்யக்கூடிய பதார்த்தங்கள், வெள்ளரி பழம், மாவு வகை, கிழங்கு வகை, கடலைகள், இவற்றை எல்லாம் பட்சணமாக உண்ணக்கூடிய சுவாமி எல்லா விதமான வினைகளையும் நீக்க வல்லவர் என்று சொல்றார். அருட்கடல் கருணையே மலையாக வளைத்த சடையை உடைய சிவபெருமான், அந்த சிவபெருமானுக்கும் மேலான தெய்வ தன்மையை உடைய சிவபெருமான் பெற்றொருளிய ஒற்றை கொம்பினை உடைய பெருமாளே என்று சொல்றார். வித்தக மரப்புடைய பெருமாளே என்று சொல்றார். ஒற்றை கொம்புடைய பெருமான், வெற்பகுடி லட்சடில விற்பரமர் அப்பர் அருள், எல்லாவற்றிற்கும் மேலான கருணையே மலையாக கருணையே வடிவமாக விளங்கக்கூடிய சிவபெருமான் பெற்றருளிய புதல்வன் இந்த விநாயகப் பெருமான் என்று சொல்றார். இந்த பாடலினுடைய கருத்தாக இருப்பது என்னன்னா, விநாயகப் பெருமான் அருணகிரிநாதருக்கு அசரீரியாக குறிப்பிடுகின்றார். என்ன குறிப்பிடுகின்றார்? முருகப்பெருமானுடைய மயில் வாகனம், முருகப்பெருமானுடைய வேல், அவன் அணிந்திருக்கக்கூடிய கடப்ப மலர் மாலை, அவனுடைய சேவல் கொடி, அவனுடைய திருவடி, முருகப்பெருமானுடைய 12 தோள்கள், வயலூர், இந்த ஏழையும் வைத்து நீ திருப்புகழை பாடு என்று நீ எனக்கு அருள் செய்ததை நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார். அப்படி சொல்லி விநாயகப் பெருமானுடைய நைவேத்திய பதார்த்தங்களை எல்லாம் பட்டியலிட்டு, இத்தகைய பெருமைக்குரிய சுவாமி வினைகளை எல்லாம் நீக்க வல்லவர், கருணையே வடிவான சிவபெருமான் பெற்றருளிய ஒற்றை கொம்புடைய பெருமாள் என்று பதிவு செய்கின்றார். முருகாசரணம். அடுத்த பாடல். முருகாசரணம். அடுத்த பாடல். எதிரிகள் அழிய, வேண்டுதல் நிறைவேற ஓத வேண்டிய திருப்புகழ். சினத்தவர் முடிக்கும். தன 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 தன் தன தன தனத்தம் தன தன தனத்தம் தனதான சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக. சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக. சிரிப்பவர் தமக்கும், பழிப்பவர் தமக்கும், திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். சிரிப்பவர் தமக்கும், பழிப்பவர் தமக்கும், திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். நினைத்ததும் அளிக்கும், மனத்தையும் உருக்கும், நிசிக்கருவருக்கும் பிறவாமல். நினைத்ததும் அளிக்கும், மனத்தையும் உருக்கும், நிசிக்கருவருக்கும் பிறவாமல். நெருப்பையும் எரிக்கும், பொறுப்பையும் இடிக்கும், நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாராய். நெருப்பையும் எரிக்கும், பொறுப்பையும் இடிக்கும், நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாராய். தனத்தன தனத்தம் திமி திமி திமித்தின் தகுத்தகுத்தகுத்தல் தனபேரே. தனத்தன தனத்தம் திமி திமி திமித்தின் தகுத்தகுத்தகுத்தல் தனபேரே. தடுட்டுடுட்டுடுட்டுள்
துடென துடி மழுக்கும் தலத்துடல் நடக்கும் கொடு சூரர் தடுட்டுடுட்டுடுட்டுன் டென துடி முழக்கும் தலத்துடன் நடக்கும் கொடு சூரர் தடுட்டுடு துடுட்டுண்டென துடி முழக்கும் தலத்துடன் அடக்கும் கொடு சூரர் தடுட்டுடு துடுட்டுண்டென துடி முழக்கும் தலத்துடன் அடக்கும் கொடு சூரர் தடுட்டுடுட்டுடுட்டுண்டென துடி முழக்கும் தலத்துடன் அடக்கும் கொடு சூரர் சினத்தையும் உடற் சங்கரித்து மலை முற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா சினத்தையும் உடற் சங்கரித்த மலை முற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா திணைகிரி குரப்ப தனத்தினில் சுகித்தில் திருத்தணி இருக்கும் பெருமாளே திணைகிரி குரப்பல் தனத்தினில் சுகித்தில் திருத்தணி இருக்கும் பெருமாளே திணைகிரி குரப்பல் தனத்தினில் சுகித்தல் திருத்தணி இருக்கும் பெருமாளே திணைகிரி குரப்பல் தனத்தினில் சுகித்தல் திருத்தணி இருக்கும் பெருமாளே திணைகிரி குரப்பல் தனத்தினில் சுகித்தல் திருத்தணி இருக்கும் பெருமாளே திருத்தணி இருக்கும் பெருமாளே திருத்தணி இருக்கும் பெருமாளே. முருகாசரன். முருகாசரணம். இந்த திருப்புகழ் ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் திருத்தணிகையிலே அருளி செய்தது. முருகப்பெருமானுடைய 5வது படை வீடு என்று சொல்லப்படும் குன்றுதோர் ஆடல்களில் முதன்மை தலமாக வைத்து எண்ணப்பெறுவது இந்த திருத்தணிகை. தலபுராணம் உண்டு. தமிழிலே கந்தப்பதேசியர் என்பவரால் தணிகாசல புராணமும் தணிகை சன்னதி முறையும் இந்த தலத்திலே செய்யப்பட்டிருக்கிறது. வடமொழி நூலிலிருந்து கவிராட்சசர் கச்சியப்பர் தணிகை புராணம் என்று 3000 பாடலை பாடியிருக்கின்றார். இன்னும் பல சிறப்பான தலம் இந்த தணிகையில் இணையிலி என்றெல்லாம் போற்றப்படக்கூடிய அளவிற்கு பெருமை கூறிய பதி இந்த தணிகை. இந்த தணிகைக்கு சென்று அருணகிரிநாத சுவாமிகள் அற்புதமாக இந்த திருப்புகளை அருளி செய்கின்றார். மிக சிறப்பான பாடல்களில் இந்த பாடல். முருகப்பெருமானுடைய அடியார்களுக்கு எப்பொழுதுமே ஆண்டவன் அன்பு செய்வான், அருள் செய்வான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படி முருகப்பெருமானுடைய அடியார்களை கோபிப்பவர்களுடைய தலைக்கும், முருகன் அடியார்களை யாராவது கோபிச்சாங்கன்னா அவர்களுடைய சிரசுக்கும் தலைக்கும், அவர்களை பகைத்தவர்களுடைய குடும்பத்திற்கும், முருகன் அடியார்களை யாராவது பகைத்தா அவர்களுடைய குடும்பத்திற்கும், அவர்களை கொன்றவர்களுடைய உயிருக்கும், மீறி கொலை முதலிய செயல்களை எல்லாம் செய்யக்கூடியவருடைய உயிருக்கும், முருகன் அடியார்களை கண்டு ஏளனமாக சிரிக்கக்கூடியவர்களுக்கும், முருகன் அடியார்களை பார்த்து பழிப்பவர்களுக்கும் திருப்புகழ் நெருப்பாகி அடியோடு அழிக்கும் என நான் நன்கு அறிவேன் என்று அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லுகின்றார். முருகன் அடியாருன்னா அவங்க நிச்சயம் திருப்புகழ் படிப்பாங்க. திருப்புகழ் படிக்காதவங்க முருகன் அடியார் இல்லை. அப்படி திருப்புகழ் படிக்கக்கூடிய முருகன் அடியார்களோடு யாராவது சண்டை செய்தாலோ அல்லது அவர்களை பற்றி அவதூறு பேசினாலோ, அவர்களுக்கு ஏதேனும் துன்பம் தந்தாலோ, இல்லை அவர்களை பார்த்து ஏளனமாக சிரித்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் திருப்புகழ் நெருப்பாகி அழித்து விடும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என்று அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லுகின்றார். ஆக அடியார்களாகிய நாம் எதை நினைத்தாலும் நினைத்த மாத்திரத்திலே தரக்கூடியது இந்த திருப்புகழ். பெருமானிடத்துல கேட்டே பெறலாம். அருணகிரிநாத சுவாமிகள் கேட்கிறார்ல, பாடும் பணியாய் அருள்வாய்னு. ஆக எல்லா விதத்தையும் தரக்கூடியது, கேட்டவற்றை கொடுக்கக்கூடியது இந்த திருப்புகழ். அது அடியார்கள் நினைத்தவுடனே கிடைக்குமா? அத்தகைய திருப்புகழை பாடுவோர் கேட்போருடைய மனத்தினை உருக்குவது, மீண்டும் ஒரு தாயின் வயிற்றில் பிறவாத வண்ணம் காப்பது, கருக்குழியில் அதாவது கர்ப்ப பையிலே விழுகக்கூடிய துயரினை அறுப்பது, அனைத்தையும் எரிக்க வல்ல நெருப்பையே எரிப்பது. திருப்புகளுக்கு என்ன பெருமைன்னு இந்த பாடல்ல சுவாமி சொல்றார். மலையையும் இடித்தெறிய
கூடிய வல்லமை உடையது. எல்லா பொருள்களும் நிறைந்த திருப்புகழை பாடுகின்ற நற்பணியை நீ எனக்கு தந்தருள வேண்டும்னு சுவாமிகிட்ட வேண்டார். முதல்ல சொல்ற, முருகன் அடியார்களை கோபிப்பவர்களோ, அவர்களோடு பகை கொள்பவர்களோ, அவர்களை கொல்பவர்களோ, கொல்ல நினைப்பவர்களோ, அவர்களை கண்டு கோபமாக சிரிப்பவர்களோ, பழி வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களோ, இப்படி நிலையிலே இருக்கக்கூடியவர்களை திருப்புகழ் நெருப்பாகி அழித்து விடும்னு சொல்லிட்டான். சரி, திருப்புகழுக்கு என்ன சார் பெருமை? என்ன கேட்டாலும் என்ன நினைத்தாலும் அதை தரவல்லது இந்த திருப்புகழ். நினைத்ததும் அளிக்கும், மனத்தினை உருக்கும், கேட்பவர்களுடைய மனத்தினையும் பாடுவோரினுடைய உள்ளத்தையும் உருக்கக்கூடியது இந்த திருப்புகழ். மீண்டும் ஒரு தாய் வயிற்றில் பிரவாத வண்ணம் இருள் நிறைந்த கருக்குழியில் கற்பையில் மீண்டும் வராத வண்ணம் செய்வது இந்த திருப்புகழ். அனைத்தையும் எரிக்க வல்ல, எல்லாவற்றையும் பஸ்பமாக மாற்றக்கூடிய நெருப்பினையும் எரிப்பது, மாபெரும் மலைகளையும் பஸ்பமாக்குவது, எல்லா பொருள்களும் நிறைந்தது இந்த திருப்புகழ். இந்த திருப்புகழ் பாடக்கூடிய நல்ல வாய்ப்பினையும் நற்பணியையும் எனக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டி மேலே சொன்ன தாள ஓசைகளோடு பேரிகைகள் முழங்க, உடுக்கைகள் ஒலிக்க, அசுரர்கள் கோபத்தோடு வருகின்றார்கள். அப்படி வந்த அனைவரையும் அறுத்து எறிந்து பிணமலைகளாக, அசுரர்களுடைய பிணங்களை எல்லாம் மலைகளாக குவித்தெழுந்த பெருமைக்குரியவன் யாருன்னா, புன்னகை புரிந்த சாம்பலாக்கிய ஒளிமிக்க வேலினை கையிலே ஏந்தி அருளக்கூடிய முருகப்பெருமான். இத்தனையை சொல்லி போர்க்கள சிறப்பினை சொல்லும் பொழுது, அசுரர்கள் முழுவதையும் கொன்று மலை போன்ற குவித்த பெருமைக்குரியவன் அந்த திருப்புகழில் புகழப்படக்கூடிய ஒளிமிக்க வேற்படையை கையில் ஏந்திய வீரனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் திணைப்பயிர் விளையும் மலையிலே குறவள்ளியாகிய வள்ளியை மார்போடு அணைத்து இன்புற்று மகிழ்கின்றான். உயர்ந்தோர் மதிக்கும் திருத்தணியில் வீற்றிருக்கக்கூடிய பெருமான் என்று இந்த பாடலிலே பல செய்திகள் சொல்லுகின்றார். ஆனா கருத்தாக இருப்பது என்ன தெரியுமா? திருப்புகழை பாடக்கூடிய நல் வாய்ப்பினையும் அது வேலைன்னு சொல்றார். நம்ம வருமானத்திற்காக பார்க்கக்கூடியதை நம்ம பணி வேலைன்னு சொல்லுவோம். ஆனா சுவாமி அருணகிரிநாத சுவாமிகள் என்ன சொல்றாருன்னு பாருங்க. திருப்புகழை பாடக்கூடிய, கேட்கக்கூடிய, பேசக்கூடிய நல்ல பணியினை நீ எனக்கு தந்தருள வேண்டும்னு வேண்டார். அதான் பாட்டினுடைய மைய கருத்தை. இந்த திருப்புகழ் என்னென்னலாம் செய்யும்னு சொல்லிட்டார். இந்த திருப்புகழுக்கு சொந்தக்காரனாக விளங்கக்கூடிய கந்த கடவுள் அசுரர்களை அழித்து அவர்களுடைய உடலை மலை போல குவித்திருக்கிறான். அவன் கையிலே ஒளிமிக்க வேறுபடையை உடைய சுவாமியாக இருக்கிறான். அவன் திணை விளையும் மலைப்பகுதியிலே வாழ்ந்த புறவள்ளியாகிய வள்ளி நாச்சியாரை மார்புற தழுவிய பெருமைக்குரியவனாக இருக்கிறான். உயர்ந்தோர் மதிக்கக்கூடிய, தேவர்களும் முனிவர்களும் முதலியோர் மதிக்கக்கூடிய பெருமையும் சிறப்பும் பழமையும் வாய்ந்த திருத்தணிகையில் எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமாளே என்று முருகப்பெருமானுடைய பெருமைகளையும், அந்த திருத்தணிகையில் இணையிலியாக இருக்கக்கூடிய ஆண்டவனுடைய சிறப்புகளையும், முருகப்பெருமானின் புகழ்பாடும் சந்தத்தமிழ் நூலான திருப்புகளினுடைய பெருமைகளையும் இந்த பாடலிலே மிக அற்புதமாக அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு விளக்கி உரைக்கின்றார். முருகாசரணம். அடுத்த பாடல். முருகாசரணம். அடுத்த பாடல் பலந்தரும் பாராயண திருப்புகழ் வரிசை பட்டியலில் 4வதாக சகல செல்வம் பெற்று யோக வாழ்வை பெற ஓத வேண்டிய திருப்புகழ். தலம் சுவாமிமலை. தனதனதானதத்த 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 தனதான சரணகமலாலயத்தை அரைநிமிஷ நேரமட்டில் தவமுறுதியானம் வைக்க அறியாத சரணகமலாலயத்தை அரைநிமிஷ நேரமட்டில் தவமுறுதியானம் வைக்க அறியாத சகட சட மூடமட்டி பவவினையிலே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ. சடக சட மூடமட்டி பவவினையிலே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ. கருணை புரியாதிருப்ப தென குறை வேலை செப்பு
கைலை மலைநாதர் பெற்ற குமரோனே கருணை புரியாதிருப்ப தெனகுறை வேலை செப்பு கைலை மலைநாதர் பெற்ற குமரோனே கடகபுய மீதிரத்ன மணியணி பொன்மாலை கிச்சி கமழுமணமார் கடப்ப மணிவோனே கடகபுய மீதிரத்ன மணியணி பொன்மாலை செச்சி கமழுமணமார் கடப்ப மணிவோனே தருணமிதயாமி குத்த கணமதுரு நீள் சபுக்கிய சகல செல்வயோகமிக்க பெருவாழ்வு தருணமிதயாமி குத்த கனகமதுரி சபுக்கிய சகல செல்வயோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முத்தி பரகதியு நீ கொடுத்து தவிபுரியவே நுனைத வடிவேலா தகைமை சிவஞான முக்தி பரகதியு நீ கொடுத்து தவிபுரியவே நுனைத வடிவேலா அருணதல பாத பத்ம மதுனிதமுமேதுதிக்க அரிய தமிழ்தானதித்த மயில் வீரா அருணதல பாத பத்ம மதுனிதமுமேதுதிக்க அரிய தமிழ்தானளித்த மயில் வீரா அதிசயமநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகதிருவேரகத்தின் முருகோனே அதிசயமநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகதிருவேரகத்தின் முருகோனே அழகதிருவேரகத்தின் முருகோனே அழகதிருவேரகத்தின் முருகோனே முருகாசரணம். முருகாசரணம். பக்கம் எண் 12, 4வது பாடல். சகல செல்வங்களை பெற்று யோக வாழ்வினை பெறுவதற்கு இந்த பாடலை பாடுவது மரபு. சுவாமி மலை என்று வழங்கப்பெறும் திரு ஏரகம் முருகப்பெருமானுடைய 4வது படைவீடாக விளங்குகின்றது. இங்கேதான் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை உரைத்த தகப்பன் சுவாமியாக, சுவாமிநாத சுவாமியாக பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். சுவாமி மீது அற்புதமான பிள்ளைத்தமிழ் இருக்கிறது. நிறைய சிற்றிலக்கிய பிரபந்தங்கள் இருக்கிறது. அந்த வகையிலே சுவாமி மலைக்கு கூடுதல் அழகு சேர்க்கின்றது இந்த திருப்புகழ். இந்த பாடலுக்கான விளக்கம்னு பார்க்கும் பொழுது, தரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில்னு அருணகிரிநாத சுவாமிகள் தொடங்குகின்றார். முருகப்பெருமானுடைய தாமரை போன்ற திருவடிகளை அரை நிமிஷ நேர அளவிற்காவது தவ நிலையிலே வைத்து தியானித்து வழிபாடு செய்ய வேண்டும். இதனை செய்ய எனது மனமானது அனுமதிக்கவில்லை. எதனால? நான் மூடனான மட்டி நிலையிலே, சுவாமியே சொல்லுகின்றார், மட்டியான் பிறக்கக்கூடிய நிலையிலே இந்த பிறவியிலே அகப்பட்டு கொண்டேன். அதனால சுவாமியை வழிபாடு செய்யக்கூடிய நிலை எனக்கு கிடைக்கவில்லை. தனியனாகிய நான் வறுமையால் மயக்கத்தை அடையலாமோ? இங்கே வறுமை என்பது செல்வ செழிப்பு முதலியவற்றையெல்லாம் பெறுவதை குறிக்கும். கெட்ட எண்ணங்களும் நிறைந்து குற்றமே கொண்ட மூடனான மட்டியாகிய நான் பிறந்து விட்டேன். இந்த உலகிலே பிறந்து ரொம்ப துன்பப்படுறேன் சுவாமி. தனியனாக, நான் தனியாளாக வறுமையில் உழன்று மயக்கத்தை அடைகின்றேன். அந்த நிலையை நான் நீண்டு கொள்வது சரியாக இருக்குமா? கருணை காட்டாமல் நீ இருப்பது சரியா? என்னுடைய குறையை கண்டு இப்பொழுதே நீ எனக்கு சொல்லி அருள வேண்டும். என்னுடைய குறைகளை எல்லாம் நீ நீக்க வேண்டும் என்று சுவாமியிடத்திலே வேண்டுகின்றார். கைலாய நாதராக விளங்கக்கூடிய சிவபெருமான் பெற்றருளிய குமரன் வீர கடகம் அணிந்த புஜத்தினை உடையவன். அந்த புஜத்தின் மீது ரத்னாபரணங்கள், தங்க மாலை, வெற்றிப்பூ மாலை, இவற்றோடு மனம் மிக்க முருகப்பெருமானுக்கே உரித்தான கடப்ப மாலை இவற்றையெல்லாம் அணிந்தவன்.
தக்க சமயம் இதுதான் ஐயா. பெருமை மிக்க நீடித்த சுகம் தரக்கூடிய எல்லா விதமான செல்வம், அதிர்ஷ்டம் நிறைந்த பெருவாழ்வு, நன்மதிப்பு, சிவஞானம், முக்தி ஆகிய வீடு பேறு இவற்றுக்கு எல்லாம் மேலான கதியை நீ எனக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று வேண்டுகின்றார். முருகப்பெருமானுடைய திருவடியை அரை நிமிஷ நேரம் அளவாது நினைக்க வேண்டும், தியானத்திலே வைத்து என்ன வேண்டும். ஆனா நான் அப்படி கிடையாது. பொய்யும் குற்றமும் நிறைந்தவன், மூடன், மட்டியாகிய நான் இந்த உலகிலே பிறந்து வறுமையால் உழல்கின்றேன். ஆக கருணை செய் சுவாமி, நீ கருணை காட்டாமல் இருப்பது முறையல்ல. ஆக என்னுடைய குறையை கண்டு எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும்னு வேண்டார். முருகப்பெருமானுடைய சிறப்பினை சொல்லும் பொழுது கைலாய மலையிலே இருக்கக்கூடிய சிவபெருமான் பெற்ற குமரன் என்று சொல்றார். முருகப்பெருமான் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களை சொல்லும் பொழுது வீர கடகம் அணிந்திருக்கிறார். புதத்தின் மீது, தோளின் மீது ரத்னாபரணங்கள், தங்க மாலை, வெற்றிப்பூ மாலை இவற்றையெல்லாம் அணிந்திருந்தாலும் அவருக்கே உரித்தான வாசனை நிறைந்த கடப்ப மலர் மாலையை அணிந்திருக்கிறான். இதுதான் சுவாமி, தக்க சமயம் வந்து என்னை காப்பாற்று, மிக்க பெருமையை கொடு, நீடித்த சுகத்தை கொடு, எல்லா விதமான செல்வத்தை கொடு, அதிர்ஷ்டத்தை கொடு, நல் வாழ்வு கொடு, நல் மதிப்பு பெற வேண்டும், சிவஞானம் பெற வேண்டும். இவற்றையெல்லாம் விட எனக்கு முக்தியாகிய வீடு பேறு கிடைக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் நீ எனக்கு கொடுத்து உதவி புரிய வேண்டும் சுவாமி என்று வேண்டுகின்றார். பளபளப்பான கூர்மையை உடைய வேலாயுதத்தை உடையவன், சிவந்த தாமரை இதழ் போன்ற உன்னுடைய பாதத்தை நான் தினம்தோறும் துதிப்பதற்கும் அருமையான தமிழ் ஞானத்தை தந்த மயில் வீரனே, அதிசய கோலங்கள் பல நிறைந்த பழனிமலையின் மீது விளங்கி தோன்றும் அழகனே, திரு ஏரகம் என்னும் சுவாமி மலையில் முருகப்பெருமானே என்று பாடுகின்றார். என்னுடைய குறைகளை எல்லாம் நீக்கி முத்தி முதலியவற்றை எல்லாம் கொடுத்து எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும்னு அருணகிரிநாத சுவாமிகள் கேட்கிறார். பிறகு கேட்கிறார், வேலையுடைய பெருமானே, உன்னுடைய சிவந்த தாமரை போன்று இருக்கக்கூடிய திருவடியை நான் நாள்தோறும் பணிய வேண்டும். அப்படி பணிந்து துதிப்பதற்கு அருமையான தமிழ் பாடலை நான் பாடுவதற்குரிய ஞானத்தை தர வேண்டும். மயிலை வாகனமாக உடைய மயில் வீரன், அதிசய கோலங்கள் பல சூழ்ந்த அற்புத பதி பழனிமலை, அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை, அந்த பழனிமலையின் மீது விளங்கி தோன்றக்கூடிய அழகனே, திரு ஏரகம் என்ற சுவாமி மலையில் விளங்கும் முருகப்பெருமானே என்று இந்த நான்காவது பாடலிலே பாடுகின்றார். முருகாசரணம். அடுத்த பாடல். முருகாசரணம். அடுத்த பாடல் சொந்த வீடு நிறைவேற ஓத வேண்டிய திருப்புகழ். தலம் சிறுவாபுரி. தந்ததன தனதான தந்ததன தனதான தந்ததன தனதான தனதான அண்டர்பதி குடியேற மண்ட சுரர் உருமாற அண்டர் மனம் மகிழ்மீற அருளாலே அண்டர்பதி குடியேற மண்ட சுரர் உருமாற அண்டர் மனம் மகிழ்மீற அருளாலே அந்ததியொடு உடனாடும் சங்கரனும் மகிழ் கூற ஐங்கரனும் உமையாலும் மகிழ்வாக அல்தரியோடு உடனாடும் சங்கரனும் மகிழ் கூற ஐங்கரனும் உமையாலும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் எண்டிசையில் உலபேரும் மல்சினரும் அயனாரும் எதிர்காண மண்டலமும் முனிவோரும் எண்டிசையில் உலபேரும் மஞ்சினரும் அயனாரும் எதிர்காண மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ் கூற மைந்து மயில் உடனாடி வரவேணும் மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ் கூற மைந்து மயில் உடனாடி வரவேணும் புண்டரிக விழியால அண்டர் மகள் மணவால புந்தி நிறை அறிவால உயர் தோலா புண்டரிக விழியால அண்டர் மகள் மணவால புந்தி நிறை அறிவால உயர் தோலா
பொங்கு கடல் உடனாகம் திண்டு வரைகள் சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா. பொங்கு கடல் உடனாகம் விண்டு வரைகள் சாடும் பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா. தண்டரல மணிமார்ப செம்புனெழில் செறிரூப தண்டமிழின் மிகுநேய முருகேசா. தண்டரல மணிமார்ப செம்புனெழில் செறிரூப தண்டமிழின் மிகுநேய முருகேசா. சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே. சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே. மைந்துமயில் உடனாடி வரவேணும் மைந்துமயில் உடனாடி வரவேணும் வரவேணும் வரவேணும். முருகாசரணம். முருகாசரணம். இந்த 5வது திருப்புகழை அருணகிரிநாத சுவாமிகள் சிறுவை என்று வழங்கப்படக்கூடிய சிறுவாபுரியிலே அருளி செய்கிறார். சென்னைக்கு அருகிலே இந்த திருத்தலம் உள்ளது. லவ குசர்களால் வழிபாடு செய்யப்பட்ட திருத்தலம் இந்த சிறுவாபுரி. இந்த தலத்திலே சொந்த வீடு பெறுவதற்கும் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு ஓதக்கூடிய திருப்புகள் இந்த பாடல். இப்பாடலுக்கான விளக்கம். அண்டர்பதி என்று பாடலை அருணகிரிநாத சுவாமிகள் தொடங்குகின்றார். அண்டர் என்றால் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள். ஆக தேவலோகத்திலே இருக்கக்கூடிய தேவர்கள் தேவேந்திரன் முதலியவரை மீண்டும் தேவலோகத்திலே குடிபுகச் செய்தவன் சுவாமி. ஏன்னா சூரனை சம்ஹாரம் பண்ணிட்டு தேவலோகத்தை தேவர்களுக்கே கொடுத்து அருள் செய்தவன். ஆக தேவேந்திரன் மீண்டும் தேவலோகத்தில் குடிபுகச் செய்தவன். நெருங்கி வந்த அசுரர்கள் உருமாறி அவர்களை மடியச் செய்தவன். அசுரர்கள் எல்லாம் முருகப்பெருமானோட சண்டை போடுவதற்காக பல உருவங்களோடு மாறி மாறி உருமாறி வந்தார்களாம். அவர்கள் அனைவரையும் மடிய செய்தவன். தேவர்களினுடைய மனம் மகிழுமாறு அவர்களுக்கு அருள் செய்தவன். காளியோடு நடனமாடக்கூடிய சிவபெருமான் மகிழ்ச்சி அடைய, விநாயக பெருமானும் உமாதேவியும் களிப்படைய, இந்த பூலோகத்திலே இருப்பவர்களும் முனிவர்களும் 8 திசையிலும் உள்ளவர்களும் இந்திரன் பிரம்மன் இவர்கள் எல்லாம் எதிர் நின்று களிக்க மகிழ்ச்சி அடைய, லட்சுமியும் திருமாலும் அந்த மகிழ்ச்சியை இன்பமாக கூற வலிமையான சிறப்பான மயிலிலே ஆடி என் முன்பாக நீ வர வேண்டும் சுவாமியை அழைக்கின்றார். இந்த பாடலிலே சுவாமி வரவு எப்படி இருக்க வேண்டும் என்றால், தேவர்கள் மனம் மகிழும்படியாக, காளி சிவபெருமான் முதலியோர் நர்த்தனமாட, விநாயகப் பெருமானும் உமாதேவியும் களிப்படைய, இந்த பூலோகத்திலே இருப்பவர்களும் முனிவர்களும் 8 திசையில் உள்ளோர்களும் இந்திரனும் பிரம்மனும் முதலானவர்கள் எல்லாம் எதிரிலே நின்று களிக்க வணங்க, மகாலட்சுமியும் திருமாலும் அந்த மகிழ்ச்சியை சுவாமி வரக்கூடிய அந்த நிலையை கண்டு அதனை இன்பமாக பேச, நீ வலிமையான மயில் மேலே ஆடி எனக்கு முன்பாக வர வேண்டும்னு வேண்டார். தாமரை போன்ற கண்களை உடையவனே, தேவர்கள் வளர்த்த மகளான தேவயானையின் மணவாளனே, அறிவு நிறைந்த மெய்ஞானியே, உயர்ந்த புயங்களை தோள்களை உடையவனே, பொங்கிய கடலுடன் கிரவுஞ்ச மலையையும் பிளவுபடச் செய்து 7 மலைகளின் வலிமைகளையும் பாய்ந்து அளித்த, பொன்னொழியை பரப்பி செல்லக்கூடிய சுடர் வேலை தன்னுடைய கையிலே ஏந்தியவனே, குளிர்ந்த முத்து மாலையை அணிந்த மார்பனே, செம்பொன் போன்ற அழகு நிறைந்த உருவம் உடையவனே, நல்ல தமிழில் மிகுந்த நேசம் கொண்ட முருகேச பெருமானே, எப்பொழுதும் உன் அடியார்களின் சிந்தையிலே குடிகொண்ட குளிர்ந்த சிறுவை என்ற தலத்திலே வீற்றிருக்கும் பெருமாளே என்று சொல்லுகின்றார். மயில் மீது ஆடி வரக்கூடிய முருகப்பெருமான் எப்படிப்பட்டவன் என்று வர்ணிக்கின்றார். தாமரை போன்ற கண்களை உடையவன், தேவர்கள் வளர்த்த மகளான தெய்வ யானையை மனம் புரிந்தவன். அதாவது தேவேந்திரனுடைய மகள் தெய்வ யானை, அந்த தெய்வ யானையை மனம் புரிந்தவன். அறிவு நிறைந்த மெய்ஞானியே, நமது அறிவெல்லாம் சிற்றறிவு, குறுகிய அறிவு. ஆனா சுவாமியுடைய அறிவு அப்படி கிடையாது. அவன் பூரணன், அவன் பேரறிவு உடையவன். அதனால சொன்னார் மெய்ஞானியே,
உயர்ந்த தோள்களை உடையவனே. சுவாமியினுடைய தோள் மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது. பராக்கிரமசாலியான பெருமானுக்கு பெரிய புயங்கள் இருக்கும் அல்லவா, அதனால சொன்னார் பெரிய தோள்களை உடையவனே. பொங்கிய கடல் கிரவுஞ்ச மலையையும் பிளவுபடச் செய்தவன். அதாவது சூரனே சுவாமி போருக்கு போறார். தன்னுடைய அண்ணன் சூரன் சாகக்கூடாதுன்றதுக்காக தாரகாசுரன் கிரவுஞ்சகிரியாக மாறி கடலிலே மிக பெரிய அளவிலே மறைத்து நின்றான். அந்த மலையை பொடி பொடியாக தன்னுடைய பொன்னொளி பரப்பி செல்லக்கூடிய வெற்றி வேலாயுதத்தை, கூரிய வேலாயுதத்தை கொண்டு அழித்தவன் இந்த முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் குளிர்ந்த முத்து மாலையை அணிந்த மார்பினை உடையவனாக இருக்கிறான். செம்பொன்னின் அழகு நிறைந்த உருவத்தோடு இந்த முருகப்பெருமான் இருக்கின்றான். நல்ல தமிழால் பாடவும் கேட்கவும் நேசத்தோடு அன்போடு அருள் செய்யக்கூடிய முருகேச பெருமானாக இந்த சுவாமி இருக்கிறான் என்று எப்பொழுதுமே முருகப்பெருமானை நினைத்து அடியார்களுடைய சிந்தனைகளே முருகப்பெருமானை எண்ணி வழிபாடு செய்தால் அவன் நமக்கு அருள் செய்வான் என்பதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதனால அடியார்களுடைய சிந்தையிலே குடிகொண்டிருக்கக்கூடிய பெருமான் குளிர்ந்த சிறுவாபுரி என்ற தலத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமாளாக இந்த முருகப்பெருமான் விளங்குகின்றார் என்று இந்த பாடலிலே அருணகிரிநாத சுவாமிகள் பதிவு பண்ணுகின்றார். இப்ப நம்ம முதல்ல பார்த்த பாடல் எடுத்த காரியம் வெற்றி பெற எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது மரபு. அதனால முதல் திருப்புகளாக 9வது பக்கத்திலே இருக்கிறது. வயலூரிலே அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த கைத்தல நிறைகனி என்ற திருப்புகழை பார்த்தோம். இந்த திருப்புகழிலே விநாயகப் பெருமானுடைய சிறப்பும் அவனுடைய பெருமைகளும் பேசப்பட்டு இருக்கிறது. அடுத்த பாடலும் அதே போலதான். விநாயகப் பெருமான் அருணகிரிநாதருக்கு அசரீரியாக சொன்ன முருகப்பெருமானுடைய தோற்ற சிறப்பென்று போற்றப்படக்கூடிய அவனுடைய திருவடி, அவனுடைய மயில் வாகனம், சுவாமியினுடைய சேவல் கொடி, சுவாமியினுடைய பன்னீர் தோல், வயலூர் இவற்றையெல்லாம் வைத்து பாடு என்று அருள் செய்த தன்மைகளையும் சொல்லி விநாயகப் பெருமான் நைவேத்தியமாக பட்சணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவுகளை பட்டியலிட்டு அவன் சிவபெருமானுடைய புதல்வன் ஒற்றை கொம்புடைய பெருமாள் என்று சொன்னார். இந்த பாடலை பாடும்பொழுது தடைகள் அகலும், ஞானம் பெறுவதற்கு வழிவகை செய்யும். 3வது பாடல் எதிரிகள் அழிய வேண்டும் என்ற எண்ணங்களும் நமக்கு யாரேனும் இடையூறு செய்தாலோ திருப்புகள் படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு யார் மூலமாவது ஏதேனும் துன்பங்கள் ஏற்பட்டாலும் திருப்புகளாகிய நெருப்பு அவர்களை அழித்து விடும் என்று இந்த 3வது பாடலிலே அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லுகின்றார். 4வது பாடல் சுவாமி மலையிலே பாடியது சகல செல்வ யோக வாழ்வை தரக்கூடியது இந்த திருப்பாடல். இதிலே பெருமானிடத்திலே அவர் வேண்டுவதாக நல்ல நிலையிலே ஞானம் முதலியவற்றை எல்லாம் எனக்கு தர வேண்டும், பெருமை மிக்க சுகம், அதிர்ஷ்டம், பெருவாழ்வு, நன்மதிப்பு இவற்றையெல்லாம் எனக்கு தந்து அருள வேண்டும். அதிசயம் அநேகமுற்ற பழனிமலையில் இருக்கக்கூடிய அழகனே, திருவேரகம் என்ற சுவாமி மலையில் எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமாளே என்று திரையரக சுவாமிமலை சுவாமிநாதனை வழிபாடு செய்யும் பொழுது அவருக்கு பழனி ஆண்டவன் அழகு முகத்தோடு தோன்றிய திருக்குறிப்பினையும் இந்த 4வது பாடலிலே சுவாமி சொல்கின்றார். 5வது பாட்டுல சொந்த வீடு பெறுவதற்கும் கனவுகள் நிறைவேறுவதற்கும் சிறுவாபுரியிலே அருணகிரிநாத சுவாமிகள் இந்த பாடலை அருளி செய்கின்றார். தேவர்களுக்கு தேவலோகத்தை கொடுத்த பெருமான், தேவர்களும் காளி, சிவபெருமான், விநாயகப் பெருமான், உமாதேவி, லட்சுமி திருமால் இவர்கள் எல்லாம் மகிழும்படியாக நர்த்தனமாடி மயில் மீது என்னுடைய முன்பாக வந்து அருள வேண்டும் சொல்லி சுவாமியினுடைய சிறப்பை சொல்லுவதாக தேவயானையை மணந்தவன், மெய்ஞானி, பொங்கிய கடலோடு வந்த கிரவுஞ்சமலை முதலியவற்றை எல்லாம் பிளவுபடச் செய்த வெற்றி வேலாயுதத்தை உடையவன், முத்து மாலையை அணிந்த மார்பினை உடையவன், செம்பொன் போன்று அழகு நிறம் வாய்ந்த முருகப்பெருமான், தமிழிலே மனம் கழிக்கக்கூடியவன், தமிழை விரும்பக்கூடிய முருகேசன், அந்த சுவாமியை எப்பொழுதும் நினைக்கக்கூடிய அடியார்கள் சிந்தையிலே அவன் குடிகொண்டிருப்பான். அவன்தான் குளிர்ந்த திருவாபுரி என்ற சிறுவையிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமாள் என்று பாடுகின்றார். இன்று 5 திருப்புகள் பார்த்தோம். 5 திருப்புகளோடு இன்றைய வகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் இந்த வகுப்பு நடைபெறும். நிறைவாக மங்கள வாழ்த்து முடிந்த பிறகு அன்பர்களுடைய ஐயங்களுக்கு விடையளிக்கப்படும். முருகாசரணம். நீதான தனையாலும் நீதானே தனையாலும் நீடூழி
கிருபையாகி நீதானே தனையாலும் நீடூழி கிருபையாகி மாதான தனமாக மாதான தனமாக மாதான தனமாக மாஞான கழந்தாராய் வேறாமை துணை வேலே வேடாமை துணர் வேலே வீராசர் குணசீலா வேடாமை துணர் வேலே வீராசர் குணசீலாதார தோலியானே ஆதார தோலியானே ஆதார தோலியானே ஆரூரிற் பெருமானே ஆதார தோலியானே ஆரூரிற் பெருமாளே வான்முகில் வலாது பேக வலிவலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நற்சவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. வீரவேல் முருகனுக்கு அரோஹரா. முருகாசரணம்.